மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை தயாராகி வருவதாக அவரே குற்றம் சாட்டியிருக்கிறார். கோணம் 1. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று ராகுல் காந்தி கூறியிருப்பதில் நிச்சயமாக உண்மை இருக்கத்தான் வாய்ப்பு அதிகமாகும். ஏனெனில் எதிர்க்கட்சிகளை மிரட்ட பயன்படும் ஆயுதமாக அமலாக்கத்துறை மாறிவிட்டது. கோணம் 2. மக்களவையில் ராகுல் காந்தி பேசினால் அதற்கு பதிலளிக்க ஆளும் கட்சிக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது. அரசியலில் கருத்துக்கு கருத்து பதில் என்பதுதான் சரியாக இருக்குமே தவிர உடனே அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல. கோணம் 3. ராகுல் காந்தி மீது தவறு ஏதாவது இருந்தால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதிலும் தவறு ஏதுமில்லை. அதற்கு அரசியல் சாயம் பூச முயலக்கூடாது என்பதுதான் பாஜகவின் வாதமாக இருக்கிறது. அமலாக்கத்துறை என்பது வழக்கமான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் யாரும் அதை அரசியலாக்க முடியாது. எதிர்ப்பு கருத்தை கடுமையாக பதிவு செய்தால்தான் நடவடிக்கை என்பது ஒருவித அரசியல்தான். கோணம் 4. வெளிப்படையாகவே எனது சக்கர வியூக பேச்சு 2 பேரில் ஒருவருக்கு பிடிக்கவில்லை. இதனால் என் மீது சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாக அமலாக்கத்துறையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறையின் ரெய்டுக்கு 2 கரங்கள் கூப்பியும் டீ மற்றும் பிஸ்கட்டுடன் தான் காத்திருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கோணம் 5. நேஷனல் ஹெரால்ட் தொடர்பான பணமோசடி வழக்கில் ராகுல் காந்தியிடம் கடந்த 2022ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை 5 நாட்கள் விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் ராகுல் காந்தி நீதிமன்ற ஜாமீனில் உள்ளார். எனவே இதனை அடிப்படையாக வைத்து மீண்டும் விசாரணை தொடங்கப்படலாம் என்றும் டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.